திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றங்கரையோர பகுதியான வண்ணார்பேட்டையில் வீடுகளில் வெள்ளம் புகுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன் வணக்கம். இது குறித்தான விவரங்கள். நெல்லையை பொறுத்தவரைக்கும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் வண்ணார்பேட்டை பகுதியில் ஏராளமான வீடுகள் அமைந்துள்ளன. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்பது சாலைத்தெரு இறக்கம் என்பார்கள். சாலைத்தெரு இறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6-7 தெருக்கள் அடுத்தடுத்தாக இருக்கிறது. 8 தொகை தெரு என இந்த தெருக்களில் குடியிருக்கும் மக்கள் சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்ட வீடுகள் தற்பொழுது அந்த ஆற்றங்கரை ஓரமாக அமைந்திருக்கிறது. அதில் குறிப்பாக தற்பொழுது 200க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ளத்தில் சூழ்ந்திருக்கிறது. இதனால் அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து அவர்களே வெளியேறியிருக்கிறார்கள். தங்கள் சொந்த உறவுகள் வீடுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இவரிடம் முகாம் குறித்து கேட்டபோது முகாம் குறித்து எதுவும் மாவட்ட நிர்வாகத்தை தெரிவிக்கவில்லை என்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தேவையான ஒரு முகாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போல உணவுக்கும் எதுவும் ஏற்பாடு செய்யவில்லை என்கிறார்கள். எனவே உணவுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு தற்போதைய ஒரு மாற்று ஏற்பாடாக அது இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது 8 தொகை தெரு வரை இருக்கும் அந்த ஒரு 7 தெருக்களில் தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்று இடங்கள் வைப்பதற்கும், அதே போல கீழே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டு மாடியில் இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் கொண்டு போய் அவர்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழல் இந்த பகுதி நிலவுகிறது. இங்க இருக்கக்கூடிய மற்றவர்களும் தண்ணீர் அதிகரித்தால் இன்னும் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே வெளியேறும்படி ஏற்கனவே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு என்பது மாவட்ட நிர்வாகம் தற்போது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சுமார் 65,000 கனஅடி வரைக்கும் தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இது இன்று மழை பெய்யும் பொழுது கண்டிப்பாக இரவு இன்னும் கூடாமல் என்கிறார்கள். ஏனென்றால் இன்று காலை தான் இந்த தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் நீர்வரத்து அதிகரித்து வீடுகளுக்குள் புகுந்திருக்கிறது. காலை 5 மணிக்கு மேல் தான் இந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருப்பதால் மக்களுக்கு அது குறித்து எந்த விவரமும் தெரியவில்லை என்கிறார்கள். எனவே அது குறித்து தற்பொழுது இப்போது தெரிந்ததால் இனிமேலாவது அவர்கள் விழிப்புணர்வுடன் அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்று கூறியிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் கூடுதல் கவனம் செலுத்தி, மாநகராட்சி நிர்வாகம் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது வெள்ள பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை மாற்று இடங்கள், அதுக்கான பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். உணவுக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள்.